பெஸ்ட் பெர்ஃபார்மர் டாஸ்க் முடிஞ்சுது. அது முடிஞ்சு அந்த ஸ்லேட் மாட்டும்போது எல்லாருமே ரொம்ப அஃபெண்ட் ஆகியிருக்காங்க. அமித் ஒரு பக்கம் அழுறாரு. அவர் கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு வந்து இப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுக்கல, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததில் வரல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் பிரஜனுக்கும் நம்ம அந்த ப்ரமோவில் பார்த்த சண்டை. அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் என்ன பயாஸ்டாக, எல்லோரும் நம்ம டீமில் எல்லோரும் பயாஸ்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கனியக்கா தவிர. ஏன்னா அவங்க டீம் நம்ம ரூம்குள்ளே வரவே இல்லை, அவங்க நம்மளை பார்க்கவே இல்லை. ஆனால் நம்ம டீமில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க, நான் ஃபுல் நைட் முடிச்சிருந்தேன், இனிமேல் டீம் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சொல்லிவிட்டு என்கிட்ட வராதிங்க, நீங்கள் எல்லோரும் ஒஸ்ட் கொடுத்தோடனே ஒஸ்ட் ஆகிட முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே பிரஜன் சொல்கிறாரு, நான் இதை திருப்பி பேசுகிறேன்னா அவனால் பேசவே முடியாது திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ பயங்கரமாக சண்டை வருது பிரஜனனாக்கும் திவ்யாக்கும். ஸோ இதெல்லாம் எதனால் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எத்தனை ஓட்ஸ் கிடச்சிதுங்கிறது தான் மேட்ரு. எல்லோரும் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆக முடியாது, 6 பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ 6 பேர் தான் வருவாங்க. பிரச்சனை என்னென்னா அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினதில் எத்தனை பேர் எத்தனை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓட்ஸ் வாங்கினாங்கிறது தான் அங்கே மேட்ரு. ஸோ நான் அதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன், உங்களுக்கு சொல்லிடுறேன். அரோராவுக்கு வந்து 9 ஓட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து பெஸ்ட்டு தான். அடுத்தது வந்துட்டு கமர்தனுக்கு 8 ஓட்ஸ் வந்திருக்கு. ஒரு ஓட்டில் தான் அவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. அப்புறமா ரம்யாவுக்கு 2 ஓட். ரம்யாவுக்கு 2 ஓட் எப்படி போட்டாங்கன்னே தெரில. ரம்யா வந்து கேப்டனாக கேட்டிங்கன்னா 100% நான் கொடுத்துருவேன். ஆனால் வந்து இதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இதில் சாண்ட்ராலாம் வந்து ரம்யாவை பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு 9 ஓட்ஸ். சாண்ட்ரா ஓகே, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் பேசுகிற அந்த மாதிரியே தான் இருந்தாங்க, ஃபுல்லாகவே வந்திருந்தாங்க, நைட்டு முடிச்சிருந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் பார்வதிக்கு 6 ஓட்ஸ் வந்துருந்துச்சு, நத்த கன்னியாக நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து கனியக்காவுக்கு 12 ஓட்ஸ். என்னை பொறுத்தளவில் இந்த டாஸ்கில் சரோஜா தேவியாக வாழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கனியக்காவை தான் சொல்லுவேன். அப்புறம் விக்ரம், துரையா, அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். விக்ரமுக்கும் கனியக்காவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கனியக்கா வந்து சரோஜா தேவியாக மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க, விக்ரம் வந்து துரையாவும் இருந்தார், அட் த சேம் டைம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சும் இருந்தார். அதுக்கடுத்து வந்து வினோதனாக்கு வந்து 2 ஓட்ஸ். அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் தான். ஏன்னா அவர் வந்து நிறைய டிஆர் மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் கொடுத்தாரு, வச்சது எல்லாமே டிஆர் மாதிரிலாம் வச்சார். பட் ஏன்னா அவருக்கு ஓட்ஸ் வரல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வியானாக்கு 5 ஓட்ஸ் வந்துருந்துச்சு. வியானா வந்து போன வாரம் அந்த ஸ்கூல் டாஸ்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க மயிலாக ரொம்ப பண்ணது மாதிரி நான் பார்க்கல. ஆனால் அவங்களுக்கு 5 ஓட்ஸ் வந்துருந்துச்சு. அடுத்து பிரஜனுக்கு 10 ஓட்ஸ் வந்துருந்தது. ஸோ அவர் வெல் டிசர்விங் தான், நல்லா தான் பண்ணியிருந்தார், அவருக்கு 10 ஓட்ஸ் வந்துருந்துச்சு. திவ்யாவுக்கு மட்டும்தான் 1 ஓட், இருக்கிறதுலே லீஸ்ட். ஸோ கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து வந்து சபரிக்கு 11 ஓட்ஸ் வந்துருந்துச்சு. அவர் அந்த குணா கமல் மாதிரி குகையெல்லாம் பண்ணியிருந்தார், எல்லாமே பண்ணியிருந்தார். பட் நான் வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அவருக்கு எடுக்க தெரியாட்டி ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாராலையும் மிமிக்ரி பண்ண முடியாது. பட் எடுக்க தெரிஞ்சிருந்தால் அவர் பெருசாக எதுவும் பண்ணலை, அசிங்கம் அப்படி தான் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவுக்கு வந்து 3 ஓட்ஸ். சுபிக்ஷாவுக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் 3 ஓட்ஸ் கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா துருன்னு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து அமித் ப்ரோக்கும் 2 ஓட்ஸ். அதனால தான் அவர் அழுறாரு. அமித்க்கும் திவ்யாவுக்கும் ரொம்ப கம்மியான ஓட்ஸ். ஆதிரைக்கும் 1 ஓட். ஆதிரைக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை, ஏன்னா ஒரு பொண்ணுக்கு போயிட்டு பையனோட ரோல் கொடுத்துருக்காங்க. பையன் இந்த சென்ஸ் சிவாஜி கணேசன் சாரோடது கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஆதிரைக்கு என்ன ஒரு இதுன்னா, சிவாஜி கணேசன் சாருங்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படிலாம் வைக்கலாம், அந்த சோகந்துன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்குன்னு என்னம்மான்னு எப்படி கனியக்கா வந்து சரோஜா தேவியை பண்ணாங்களோ அது மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணி வைக்கலாம். பட் அவங்க பண்ணலை. இதான் இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு இங்கே இது வீட்டில் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. எதனால் திவ்யாவும் அமித்தும் அழுறாங்கன்னா இதுதான் ரீசன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.